நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு சில நேரத்துல எனக்கு புரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சில நேரத்துல ரொம்ப சேடா இருக்கேன். அதுக்கான ரீசனும் ஏன்னு புரியல. திடீர்னு சேட் ஆயிடுறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை இன்னும் மாறாம அப்படியே இருக்கு, எவ்வளவு வயசானாலும். அந்த குழந்தைக்கு தான் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன சோகங்கள் பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ நம்மளுடைய அவேர்னஸே இல்லாம, அனாலிசிஸ் இல்லாம இது தண்டாலும் நமக்குள்ள நடந்துட்டே தான் இருக்குது. இது என்னதை நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம பிசிக்கல் லைஃபுக்கும் நம்மளோட தாட் மைண்ட் லைஃப்க்கும் எவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அந்த மைண்ட்ல திரும்பியும் நமக்கு வெளியில வெளிப்படுற ஃபீலிங், இமோஷன், பிஹேவியர் எப்படி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் ரோலர் கோஸ்டர் இமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு நேரத்துல இமோஷன்ஸ் மேல இருக்கும், ஒரு நேரத்துல இமோஷன்ஸ் கீழே இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட்